ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக காலையில் எழுந்து செய்கிற மாதிரி இருக்கிற ஒன் பாட் ரெசிபி தான். புதினா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். புலாவ்னு கூட சொல்லிக்கலாம், வெஜிடபிள்ஸ் போட்டால். நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஒரு மசாலா மாதிரி அரைக்கணும். அது என்னென்னா, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கை புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அதை நல்லா நைஸாக ஒரு தண்ணி கொஞ்சோண்டு கலந்து அது ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்க போகிறோம். அதை நல்லா நைஸாக கலந்துட்டு இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே நைஸாக கலந்துடலாம். ஏன்னா அது முழுசாக போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களே எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யலாம். இப்போது நம்ம ஒரு குக்கரில் என்ன பண்ணுறோன்னா, நெய் ஆட் பண்ணிக்கிறோம், எண்ணெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடானது கொஞ்சோண்டு கடுகு போடுறோம். இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் கூட்டி விசிலே வந்துடும். பார்த்துருங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், எது வேணாலும் போட்டுக்கலாம் பருப்பு. அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 முந்திரி அளவு போடுறோம். அப்புறம் கருவேப்பிலை போடுறோம். இது நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 4 காஞ்ச மிளகா போடுறோம். நம்ம ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறதால நம்ம அது மட்டும் போடுறோம். இப்போ அந்த அரைச்ச விழுதை என்ன பண்ணுறோம், அதிலே போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை சும்மா போகிற அளவுக்கு சும்மா ஒரு 1 மினிட் அந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜாரை அலசி அந்த தண்ணியும் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி, எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி நம்ம ஊற்றிட்டு, அதுவும் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலி இதை செய்கிற அன்றைக்கி எனக்கு காலையில் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் நான் கொதி விட கூட டைம் இல்லை எனக்கு. அப்படியே நான் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். எந்த அரிசி போட்டாலும் நல்லாயிருக்கும், சீரக சம்பா கூட நல்லா தான் இருக்கும். அதை கழுவி வச்சு அதை அப்படியே ஆட் பண்ணி மூடி விசில் வச்சுட்டேன். அவ்வளோதான். 2 விசிலுக்காக வெயிட் பண்ணுறோம். 2 விசில் வந்துருச்சு, அவ்வளோதான், ரெடி. பாஸ்மதி அரிசினா 1க்கு 1.5 தண்ணி, நார்மல் ரைஸ்னால் 1க்கு 2. இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரி மேலே பச்சை பச்சையாக தெரியும். அதை நீங்கள் கலந்துடணும். அதுக்கப்புறம் கலந்துட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக, சிம்பிள் அண்ட் ஈஸியான, டேஸ்டியான பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒன் பாட் ரெசிபி தான், ரொம்ப ஈஸி ஃபார் லஞ்சு. இது கூட எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், அப்பளம் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மீ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ், பாய்.